இந்த கரணம் சம்பந்தமான ஒரு ஆய்வு. இந்த கரணம் அப்படிங்கிறது இந்த திதி வருது சொல்றது பாருங்களேன், அந்த திதியில வந்து பாதி தான் வந்து ஒரு கரணம்னு சொல்றோம். சார் திதின்னு சொல்றோமே, திதினா என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் தூரம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம திதின்னு சொல்றோம். அந்த திதியில வந்து ஒரு திதி அப்படிங்கிறது 12 டிகிரி இருக்கும். அந்த 12 டிகிரில பாதி 6 டிகிரி வந்து கரணமா வரும். கரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு. 7 கரணங்கள் வந்து சரகரணங்கள், 4 கரணங்கள் ஸ்திரமான கரணங்கள். மொத்தம் 7 4 11 வருது. இந்த 11 கரணங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். நேரங்களும் சற்று டிஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. அப்ப இந்த கரணத்தை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு ஓரளவுக்காவது கொஞ்சம் பஞ்சாங்கம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுன்னா அதுல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல, ஒரு அப்ராக்ஸிமேட் அப்போ திங்கட்கிழமை காலையில எத்தனை மணில இருந்து எவ்வளவு நேரம் இருக்கு, மதியானத்துக்கு மேல எப்படி இருக்கு. எப்பயுமே ஒரு நாளைக்கு 2 கரணம் மாறும். காலையில இருந்து மதியானம் வரைக்கும், மதியானத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும், அப்புறம் இரவு வேற. அந்த அந்த மாதிரி வந்து இது ரொட்டேஷன் சைக்கிள். இது வந்து கர்ணம் அப்படிங்கிறது ஒரு செலஸ்டியல் விண்டோ ஓப்பனிங். அந்த டைம்ல வந்து நீங்க இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. அப்போ இந்த கரணத்தை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கம்மிங் 22 அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஜூம் மீட் இருக்கு. அந்த ஜூம் மீட்ல கரணங்கள், எந்தெந்த கரணங்கள் எப்படி இருக்கின்றது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எந்த காரியம் அதில் செய்தால் உங்களுக்கு யோகம், எந்த காரியங்கள் எதில் செய்யக்கூடாது, திருமணம் எப்ப செய்யலாம், அதே மாதிரி வண்டி வாகனம் எப்ப வாங்கலாம், எந்த கரணத்துல வாங்கினா லைஃப் லாங் இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகாது, ஒரு வெளிநாடு செல்றதா இருந்தா எந்த கரண நாள்ல நம்ம புறப்பட்டு போனா ரொம்ப நல்லது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் 994439039027 இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கருத்துக்கள் அதில் நம்ம பேச போகிறோம். 1 ஹவர் ஜூம் மீட் இருக்கும். இந்த 1 ஹவர் வந்து சம்டைம்ஸ் வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஒரு 1/2 ஹவர் எக்ஸஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டைம் ஷெட்யூலை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்ணத்தை பற்றி தெரிஞ்சுக்கும். லைஃப்பில் ப்ராப்ளத்திலிருந்து நம்ம வெளியே வரலாம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.